வணக்கம், நான் உங்க அப்ஜித். அண்ணன் சீமான் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் நேற்றைய தினம் தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சி உறவுகள் 1000க்கும் மேற்பட்ட இடங்களில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தினாங்க. இதுல தமிழக மக்கள் 10,000 பேர் புதிய உறுப்பினர்களாக நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. இன்னும் சரியா சொல்லணும்னா நேற்று இரவு 9 மணி அளவில் 10,118 புதிய உறுப்பினர்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. இந்த அதிகாரப்பூர்வ தகவலை அண்ணன் பாக்யராஜ் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்திலே வெளியிட்டிருக்காரு. இது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை தான். ஒருபுறம் பார்த்தா இந்த 200 ரூபா ஊப்பிகளும் சங்கிகளும் நாம் தமிழர் கட்சி அவ்வளவுதான், அதில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்லாம் விளையிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியில் இந்த தொகுதியிலிருந்து 500 பேர் வெளியேறிட்டாங்க, அந்த தொகுதியிலிருந்து 1000 பேர் வெளியேறிட்டாங்க அப்படின்ற செய்திகளை போட்டு புலங்காயுதம் அடைந்து கொண்டிருந்தாலும் நாம் தமிழர் கட்சியை நோக்கி தமிழக மக்கள் சாரசாரியாக நகர்ந்து கொண்டிருக்காங்க அப்படின்றதுக்கு நேற்றைய தினம் நடந்த அந்த சம்பவமே சாட்சி. 1000 பொய் பரப்புரைகள் செய்யப்பட்டாலும் அவதூறுகள் பரப்பப்பட்டாலும் நாம் தமிழர் கட்சியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை துளியும் தமிழக மக்களுக்கு குறையவில்லை அப்படின்றதுக்கு நேற்றைய தினம் இணைந்த அந்த 10,000 உறுப்பினர்களே சாட்சி. இப்ப புதிதாக இணைந்திருக்கக்கூடிய இந்த உறுப்பினர்களாக இருக்கட்டும் அல்லது நீண்ட காலமாக நாம் தமிழர் கட்சியில உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், இவங்க கிட்ட எல்லாம் இந்த காணொலி மூலமாக ஒரு முக்கியமான வேண்டுகோளை முன்வைக்கிறேன். புதிதாக நாம் தமிழர் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவுகளுக்கு தமிழ் தேசிய வலையொலி சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் போய் வேற ஏதாவது ஒரு கட்சியில் இணைஞ்சாங்கன்னு வச்சுங்களேன், அங்கே அவங்களுக்கு பதவியும் பணமும் கிடைக்கலாம். ஆனால் அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. என்னுடைய தனிப்பட்ட நலன் எனக்கு முக்கியம் கிடையாது. நாட்டினுடைய நலன் தான் முக்கியம். இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை நிறுவ வேண்டும் அப்படின்ற எண்ணத்துக்காக நாம் தமிழர் கட்சியில் இணைகிறாங்க இல்லையா, அந்த எண்ணத்தையே நம்ம பாராட்டணும். இந்த புதிய உறுப்பினர்களாக இருக்கட்டும் அல்லது நீண்ட நாட்களாக நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினராக இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், இவங்களிடம் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, நீங்க நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினராக இருக்கீங்க, உண்மையிலே மகிழ்ச்சிகரமான விஷயம். அதே போல நீங்க நாம் தமிழர் கட்சியில் களப்பணியாளராகவும் மாற வேண்டும். இன்றைய தேதிக்கு நாம் தமிழர் கட்சியில் 35 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க, லட்சங்கள் உறுப்பினர்கள் இருக்காங்க. இருந்தாலும் கூட களத்துல 100 பேர் மொத்தமாக இறங்கி வேலை செஞ்சாலே அது பெரிய விஷயமாக இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த வாக்குச்சாவடி முகவர்களை நியமிப்பது அப்படின்றது நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாகவே இருக்கு. எனவே தங்களை உறுப்பினராக இணைத்துக் கொண்ட இந்த உறவுகள் அனைவருமே இனி களப்பணியாளராகவும் மாற வேண்டும். குறைஞ்சபட்சம் நீங்க வாக்கு செலுத்தக்கூடிய வாக்குச்சாவடியில் முகவர்களாச்சும் நீங்க பணிபுரியணும் அப்படின்னு தான் இந்த பதிவு மூலமா கேட்டுக்கிறேன். ஏன் வாக்குச்சாவடி முகவர்களை இந்த அளவுக்கு அழுத்தி சொல்றோம் அப்படின்னா, அந்த தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் அந்த வாக்குச்சாவடியில் எத்தனை கட்சிக்காரங்க உட்கார்ந்துருக்காங்க, அதில் நாம் தமிழர் கட்சிக்காரங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, கடைசி நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய கேம்பெயின், இது எல்லாமே தான் அந்த வாக்குல மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொண்டு வரக்கூடியது. நம்மளுடைய முகத்தை பார்க்கும் போதாச்சும் நாம் தமிழர் கட்சிக்காரர் இருக்காங்க, ஆமா நாம் தமிழர் கட்சி ஓட்டு போடணும்னு நினைச்சோம்ல அப்படின்னு சொல்லி 4 பேர் அங்க ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அங்க நாம் தமிழர் கட்சி சார்பா யாருமே இல்ல, நம்ம முகம் தெரிந்த நபர்கள் அங்க யாருமே இல்லைன்னா வழக்கம் போல அதே திமுக அதிமுக சின்னத்தை பாட்டேன்பா ஓட்ட போட்டேன்பா அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் கடந்து வந்துருவாங்க. எனவே குறைஞ்சபட்சம் உங்களால தொகுதி முழுக்க பயணம் பண்ணி களப்பணிகள் செய்ய முடியலைனாலும் உங்களுடைய வாக்குச்சாவடியிலாச்சும் நீங்க முகவர்களாக செயல்படணும் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன். இல்ல என்கிட்ட ஓரளவு பொருளாதார பலம் இருக்கு, என்கிட்ட நேரமும் இருக்கு அப்படின்னா நீங்க நாம் தமிழர் கட்சியில உங்க தொகுதி பொறுப்பாளரிடம் பேசி, இப்ப மாவட்ட பொறுப்பாளர்களாக மாற்றப்பட்டிருக்காங்க, அவங்களிடம் நீங்க பேசி உங்களை ஏதாவது ஒரு பொறுப்புல இணைச்சுக்கங்க. இணைத்துக்கொண்டு அந்த பொறுப்புக்கு ஏற்ற களப்பணிகளை நீங்க செய்யுங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில கட்சி பொறுப்பு மட்டும் கிடையாது, பாசறை பொறுப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு நீங்க பொறுப்பாளர்களை நாம் தமிழர் கட்சியில முழுமையாக நியமிக்க வேண்டும் என்றால் 2000 பேருக்கு மேல நியமிக்கலாம். அவ்வளவு கட்சி பொறுப்புகள் இருக்கு, அவ்வளவு பாசறைகள் இருக்கு, அந்த பாசறையில அவ்வளவு பொறுப்புகள் இருக்கு. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட் பேங்க் மாதிரி தான் நாம் தமிழர் கட்சிக்கு. இதை எல்லாமே நம்ம நிரப்பிட்டாலே ஒரு வலுவான ஒரு கட்சியாக இருப்போம். இப்ப ஏதாவது ஒரு கூட்டம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் 200 பேர் நம்ம கூடிக்கிட்டு இருக்கோம். மிகப்பெரிய ஒரு கட்சி தான், 3வது மிகப்பெரிய கட்சி தான், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா களத்துல நம்ம எவ்வளவு பேர் இருக்கோம்? ஒரு 100 பேர் 200 பேர் நம்ம கூடிய எந்த வேலையும் பார்க்கிறோம். மக்கள் நம்ம கிட்ட ஏதாச்சும் ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொன்னாலும் அதே மாதிரி தான் நம்ம ஒரு 100 பேர் 200 பேர் தான் போறோம். இதே இடத்துல ஒரு 500 600 பேர் கூடணும்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. மக்களுக்கு நம்ம மீது எவ்வளவு பெரிய நம்பிக்கை உருவாகும் யோசிச்சு பாருங்க. மக்கள் அதை வைத்து தான் நம்மள எடை போடுவாங்க. ஒரு பிரச்சனை நம்ம கிட்ட போய் நின்றா நம்மளுக்காக எவ்வளவு பேர் போராட வருவான், 10 பேர் வருவான்ப்பா, இவங்க கிட்ட சொல்றது போல அந்த கட்சிக்காரன் போய் சொன்னாவாச்சும் உடனே வேலை நடக்கும்பா அப்படின்னு நினைக்காம இவங்க கிட்ட போய் சொன்னா அந்த இடத்துல 100 பேர் கூடுவாங்கப்பா, நம்மளுக்காக குரல் கொடுப்பாங்கப்பா அப்படின்ற நம்பிக்கை மக்களுக்கு எப்போ வருதோ அப்பதான் இந்த சராசரி மக்களும் நம்ம பின்னாடி அணிதிரள்வாங்க. இதுவரைக்கும் படித்த இளைஞர்கள், நல்ல சமூக வலைதளங்களை பயன்படுத்த தெரிஞ்ச இளைஞர்கள் தான் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பாமர மக்கள் எதை வைத்து ஒரு கட்சியை எடை போடுறாங்கன்னா, லோக்கல்ல இருக்கக்கூடிய நபர்கள் எவ்வளவு வலுவா இருக்காங்க, லோக்கல்ல எவ்வளவு பேர் அந்த கட்சியில இருக்காங்க அப்படின்றத கணக்கு பண்ணி தான் இந்த பாமர மக்கள் கட்சியில இணைவாங்க. நம்ம இளைஞர்களுடைய ஓட்டை வைத்துக் கொண்டு மட்டும் வெற்றி பெற்ற முடியாது. அடித்தட்டு மக்களுடைய 30-40 வயதை கடந்தவங்களுடைய 50 வயதை கடந்தவங்களுடைய வாக்குகளையும் வாங்கினாதான் நம்ம வெற்றி பெற முடியும். அப்ப அவங்களையும் நம்ம கட்சி பக்கம் திருப்பணும்னா நம்ம தீவிரமா களத்துல வேலை செய்யணும். அதுக்கு வேலை செய்யறதுக்கு நிறைய களப்பணியாளர்கள் நம்மளுக்கு தேவை. எனவே இந்த புதிய உறுப்பினர்கள்ட்ட நான் அழுத்தம் திருத்தமாக வைக்கக்கூடிய கோரிக்கை இதுதான். நீங்க களத்துக்கு வாங்க. இன்னும் ஸ்லீப்பர் செல்லுமா இருந்துட்டு ஓட்ட போட்டுட்டு ஒளிஞ்சிருந்து எந்த பயனும் இல்ல. நம்ம வெற்றி பெற வேண்டும்.
வேண்டும், வெற்றியை நோக்கி நகரணும், அதிகாரத்தை நோக்கி நகரணும்னா நம்ம எல்லோருமே வந்து களத்துல வேலை செய்யணும். அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கத்தி கத்தி பேசுவாரு, அவர் பேசுறத வச்சு எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னா அதுல ஓட்டு போடுவாங்க. நம்ம 30-40 லட்சம் பேர் ஓட்டு போட்டுருக்கோம்னா அதுதான் காரணம். அவருடைய பேச்சும் அவருடைய அந்த கருத்துக்களுக்கும் விழுந்த ஓட்டு தான். இருந்தாலும் நாம் எவ்வளவு பேரை இன்னும் நாம் தமிழர் கட்சியில இணைக்கிறோம். அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வார் இல்லையா, நீங்க நாம் தமிழர் கட்சியில இருக்கீங்க மகிழ்ச்சி, உங்களால் நாம் தமிழர் கட்சிக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க, அதுதான் புரட்சி அப்படின்றார் இல்லையா. அந்த மாதிரி நம்ம அண்ணனுடைய பேச்சை கேட்டு உள்ள வந்துட்டோம். நம்ம பகுதியில் நாம் எத்தனை பேரை நாம் தமிழர் கட்சியில கொண்டு வரோம் அப்படின்றதான் கணக்கு. அதுக்கு நம்ம களப்பணியாளராக இருந்தா மட்டும்தான் சாத்தியம். எனவே அனைத்து உறவுகளும் களப்பணிக்கு வாங்க. இங்கு நீண்ட நாட்களாக களத்தில் போராடக்கூடிய நம்ம உறவுகளுக்கு தோள் கொடுங்க. அவங்களோட போராட்டங்களும் கட்சி நிகழ்வுகளையும் கலந்துக்குங்க, பெருந்திரளா கலந்துக்குங்க. மக்கள் மத்தியில் நாம் ஒரு மிகப்பெரிய கட்சி தான், நம்ம கிட்ட இவ்வளவு பெரிய உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம காட்டணும்னா நீங்க எல்லாரும் களத்துக்கு வந்தா மட்டும்தான் அது சாத்தியம். அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமா இந்த பதிவின் மூலமா கேட்டுக்கிறேன். மேலும் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. என்னால முடிஞ்ச பதில்களை நான் சொல்றேன். வீழ்வது நாமாயணம், ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.